ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இந்த சத்சங்கத்தில் வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீ சைதன்ய சரிதாமிரதம் ஓரொரு அத்தியாயம் கற்பிக்கக்கூடிய பாடம் என்ன? அதுல கடந்த சில தினங்களை நம்ம அத்திய லீலா சைதன்ய சரிதாமத்துடைய இறுதி மகாபடி இறுதி கால லீலை அத்திய லீலை உள்ள கதைகளை நம்ம படிச்சுட்டு வரோம். நேற்று வந்து கோபிநாத பட்டநாயக்கா கோபிநாத பட்டநாயக்காவுடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொண்ட பாடம், ஒருவேளை பக்தர்கள் பக்குவம் இல்லாம ஏதாவது தவறு செய்துட்டா கூட மகாபிரபு அவங்களை திருத்தி ஆட்கொள்றாரு. மகாபுடைய கருணையினால கோபிநாதர் திரும்பியும் வந்து பகவத் சங்கத்துல சேவையில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இன்றைய சத்சங்கத்தில் நம்ம அத்திய லீலை 10வது அத்தியாயம் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிரசாதம் ஏற்றுக்கொள்ளுதல், பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்யறது. இந்த அத்தியாயம் நமக்கு ஒரு அழகான ஒரு பாடம் கூட கற்பிச்சு கொடுக்குது. வருடா வருடம் வந்து வங்காளத்திலிருந்து பக்தர்கள்லாம் அத்வைதாச்சருடைய தலைமையில ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை சந்திப்பதற்காக வங்காளத்திலிருந்து வருஷம் பக்தர்கள்லாம் வருவாங்க. சிவானந்த சேனங்கிற ஒரு பெரும் ஆச்சாரியர் அந்த யாத்திரைக்கு உண்டான செலவுகள்லாம் பண்ணி எல்லாரும் தங்கிறதுக்கு விடுதிகள் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு பிரசாதம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து எல்லா வித ஏற்பாடுகளும் செய்து இந்த ஒரு வைஷ்ணவ சேவா வாழ்நாள்ல ஒரே குறிக்கோளாக வச்சுக்கிட்டார் சிவானந்த சேனா. பக்தர்களை யாத்திரை அழைச்சிட்டு போறதுக்கு நிறைய பொறுமை சகிப்புத்தன்மை, அது மட்டும் இல்ல நிறைய பிராயத்தப்பட வேண்டியது. முன்கூட்டி ஏற்பாடு செய்யணும், பிரசாதம் கரெக்டா நேரத்துக்கு ஏற்பாடு செய்யணும், தங்குறதுக்கு சரியான இடங்கள் ஏற்பாடு செய்யணும். அப்போ இந்த ஒரு சேவையை சிவானந்த சேனர் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய செல்வம், தன்னுடைய குடும்பம் அனைத்தையும் வைஷ்ணவ சேவைக்காக அர்ப்பணிச்சார். அப்போ வருடம் வங்காளத்திலிருந்து பக்தர்கள்லாம் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சந்திக்கிறதுக்காக வருவாங்க. அத்வைதாச்சாரியர், நித்யானந்த பிரபு, முகுந்த தத்தர், முராரி குப்தர், குளிதா கிராம மக்கள், ஸ்ரீகாந்த வாசிகள், இப்படி ஆயிரக்கணக்கான பக்தர்கள். அதுல நித்யானந்த பிரபுக்கு மகாபிரபு விட்ட கட்டளை என்னன்னா, நீங்க வருஷம் பூரிக்கு வரக்கூடாது, வருஷம் நீங்க பூரிக்கு புருஷோத்தம சேரத்துக்கு வரக்கூடாது, நீங்க வங்காளத்திலே தங்கி இருந்து பிரச்சாரம் பண்ணணும். இதுதான் மகாபிரபு விரும்புறார். நித்யானந்த பிரபு வந்து பதித்த பாவன், ரொம்ப கருணை வாய்ந்தவர். தன்னுடைய சார்பாக மகாபிரபு நித்யானந்த பிரபு வங்காளத்துல தங்க சொல்லி, நீங்க வங்காளம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணுங்க, நீங்க வருஷம் ஜெகநாத் பூரிக்கு வர வேண்டாம், இது என்னுடைய கட்டளை, இது என்னுடைய கட்டளைன்னு சொல்லி மகாபிரபு நித்யானந்த பிரபு இடத்துல சொல்றாரு. ஆனா நித்யானந்த பிரபு என்ன பண்ணுவாருன்னா, இவ்வளவு மகாபிரபு சொன்னாலும் வருஷம் மகாபிரபு சொல்லுவாரு, நித்யானந்த பிரபு நீங்க வராதீங்க. ஆனா வருஷம் நித்யானந்த பிரபு வருவார். இது எப்படின்னா கொஞ்சம் முரண்பாடா தெரியும். எப்படி முரண்பாடு தெரியுது? மகாபிரபுடைய கட்டளை என்னன்னா, நீங்க வருஷம் ஜெகநாதபுரிக்கு வரக்கூடாது. அப்ப மகாபிரபுனுடைய கட்டளையை சிறமேற்கொண்டு செயல்படுத்துவது தான் அவங்களுடைய சகாக்களுக்கு அழகு. அதுதான் அவங்க தான் உண்மையான ஃபாலோவர்ஸ், உண்மையாலுமே பின்பற்றக்கூடியவங்க. ஆனா நித்யானந்த பிரபு என்ன பண்றாரு, இந்த ஒரு கட்டளை மட்டும் ஏற்றுக்க மாட்டார். காரணம் என்னன்னா, நித்யானந்த பிரபுக்கு மகாபுடைய சங்கத்தில் பிரிஞ்சிருக்க முடியாது. ஏற்கனவே இந்த வங்காளத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு, அதுல ஒரு 4 மாசம் வந்து தக்கற அதிகம் வரக்கூடாதுங்கிறாரு. அப்ப அதுக்கு நித்யானந்த பிரபு கேட்கல. மகாபிரபு வருஷம் சொல்றாரு, நித்யானந்த பிரபு நீங்க வராதீங்க, நீங்க ஜெகநாதபுரிக்கு வராதீங்க, இப்படி வருஷம் சொல்றாரு. ஆனா நித்யானந்த பிரபு வருஷம் வந்துகிட்டே தான் இருப்பாரு. அப்ப இது மகாபிரபு கட்டளைக்கு வந்து புறக்கணிக்கிற மாதிரி, மகாபுடைய வார்த்தையை அவமதிக்கிறது போல. ஆனா நித்யானந்த பிரபு வந்து கர்வத்தினாலேயோ இல்ல அகங்காரத்தினாலேயோ இல்ல மகாபுடைய கட்டளை நிறைவேற்ற கூடாது என்ற எண்ணத்தினால் அல்ல,
ஒரு பிரேமத்தினால, அன்பு பகவான் உள்ள பிரேமத்தினால நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபு திருவடிகளை சேவிக்காம இருக்க முடியாது. அதனால மகாபிரபு என்ன சொன்னாலும் சரி வருஷம் வந்துடுவேன். அத்வைதாச்சாரியார், ஸ்ரீவாஸ் தாக்கூர், நித்யானந்த பிரபு, எல்லா பக்தர்களும். அப்ப அதுல ஒரு அருமையான ஒரு பக்தர் ராகவ பண்டிதர். ராகவ பண்டிதர் அவருக்கு ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க பேர் தமயந்தி. ராகவ பண்டிதரும் தமயந்தியும் வருஷம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சந்திக்க தமயந்தி என்ன பண்ணுவாங்க, விதவிதமான பலகாரங்களை செய்வாங்க. விதவிதமான பலகாரங்களை செய்து அது டிஃப்ரெண்ட் லெவல்ல விதவிதமான வகைகள்ல பை இருக்கும். கேரி பேக்னா நம்ம ஊர்ல பிளாஸ்டிக் பேக் இல்ல, ஒரு பையில போட்டு தருவாங்க. சின்ன சைஸ்ல ஒரு பை இருக்கும், அது கூட பெருசு, அது கூட பெருசு. இந்த மாதிரி 3-4 வகையான பைகள் இருக்கும். அதுக்கு ராகவேந்திர ஜாலின்னு பேர். வங்காளத்துல ஜாலினா பேக், ராகவேந்திர ஜாலினா ராகவேந்தருடைய பை. ராகவ பண்டிதர் ராகவேர ஜாலி அப்படின்னா ராகவருடைய பை. அந்த பையில என்ன இருக்கும், விதவிதமான பலகாரங்கள் இருக்கும். மகாபிரபுவை தன்னுடைய அண்ணன் சந்திக்க போறாரு. அன்புனால ராகவ பண்டிதருக்கும் அவங்களுடைய சகோதரி தமயந்திக்கும் மகாபிரபு மேல அவ்வளவு அன்பு உண்டு, இனம் புரியாத அன்பு. என்ன பண்ணுவாங்க, விதவிதமான பலகாரம் செய்வாங்க. இந்த காலத்துல சைவ உணவுல இவ்வளவு வகையான உணவுகளை தயார் பண்ண முடியுமா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம வீட்டுல வைக்கிறதெல்லாம் சாம்பார், கூட்டு, பருப்பு, பொரியல், பிஞ்சு பண்ண 1-2 லட்டு, குலோப் ஜாமுன் 1-2 ஸ்வீட் பண்ணுவாங்க. நீங்க சைதன்ய சரிதாமிர்தம் படிச்சீங்கன்னா ஆயிரக்கணக்கான வெரைட்டி, ஒரு பிரசாதத்துல ஆயிரக்கணக்கான வெரைட்டி இருக்கு. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி என்ன சொல்றாரு, அவங்க செய்த எல்லா பலகாரத்தையும் என்னால நினைவு வச்சு சொல்ல முடியாது. ராகவ பண்டிதரும் தமயந்தியும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுக்காக செய்த பிரசாதங்களை இந்த ஒரு ஜென்மத்தில் என்னால நினைவுபடுத்தி சொல்ல முடியாது. ஆயிரக்கணக்கான ப்ரிப்பரேஷன்ஸ். ஊறுகாயிலே 100 வகையான ஊறுகாய், பலகாய், இனிப்பு, ஸ்வீட்டு, பருப்பில ஒரு 100 வகையான பருப்பி, லட்டு உருண்டையில் ஒரு 100 வகையான லட்டு உருண்டை. இந்த மாதிரி ஸ்வீட்டு, பருப்பி வகைகள், லட்டு வகைகள், ஊறுகாய், அப்புறம் பொடி வகையில கூட நம்ம இந்த பருப்பு பொடியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுல ஒரு வெரைட்டி, பல விதமான வகைகள்ல பொடி வகைகள். இதெல்லாம் கொடுத்துட்டு, இதெல்லாம் பண்ணிட்டு தமயந்தி என்ன யோசிக்கிறாங்க, இவ்வளவு பலகாரம்லாம் சாப்பிட்டா சைத்தன்ய மகாபிரபுக்கு இன்டைஜஷன், அஜீரண கோளாறு ஏற்படலாம், அப்புறம் அவருக்கு பேதி போக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு, அந்த மாதிரி இந்த பலகாரத்தினால மகாபிரபுடைய உடலுக்கு எந்த ஒரு தீங்கும் வந்துடக்கூடாதுன்னு அதுக்கு விதவிதமான மருத்துவம் தன்மை வாய்ந்த உணவு வகைகள், இதெல்லாம் தயார் பண்றது. மருத்துவத்தன்மை வாய்ந்த உணவு வகைகள். அப்போ தமயந்தி மாதாஜிக்கும் ராகவ பண்டிதருக்கும் சைத்தன்ய மகாபிரபு மேல இனம் புரியாத அன்புனால மகாபிரபுவையும் ஒரு பக்தனை போல, ஒரு மனிதனை போல நினைச்சுக்கிறாங்க. இதுவும் கொஞ்சம் முரண்பாடா இருக்கு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் பகவான் இல்லையா, பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவருக்கு ஒரு சாதாரண மனுஷனா நினைக்கிறதா, அவர் ஒரு சாதாரண பக்தரா நினைக்கிறதா? இது கூட முரண்பாடா இருக்கு. இப்ப 2 முரண்பாடு பேசணும். இந்த அத்தியாயம் ஃபுல்லாவே முன்னுக்கு பின் முரண்பாடாவே இருக்கும். ஆனா எல்லாமே அற்புதமான காரணத்தோட இருக்கும். இப்ப முதல் முரண்பாடு என்னது? முதல் முரண்பாடு நம்ம பார்த்தது, மகாபிரபு நித்யானந்த பிரபுவை வங்காளத்திலிருந்து வரக்கூடாதுன்னாரு, பூரிக்கு வராதீங்கன்னாரு. ஆனா நித்யானந்த பிரபு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தார். இது மகாபிரபு கட்டளைக்கு புறம்பாடு. ஆனா அன்புனால் நித்யானந்த பிரபு வெளியில வார்த்தையா தான் சொன்னார். ஆனா மகாபிரபு
வார்த்தையால தான் சொல்றாரு நித்யானந்த பிரபு வராதீங்கன்னு. ஆனா மகாபிரபுக்கு நித்யானந்த பிரபு மேல அன்பு உண்டு. நித்யானந்த பிரபு மேல அப்படி ஒரு இனம் புரியாத அன்பு உண்டு. அப்ப மகாபிரபு வெளியில வார்த்தையா சொல்றாரு, ஆனா உள் மனதுக்குள்ள என்னன்னா நித்யானந்த பிரபு வரது ஒண்ணு அவருக்கு அது ஒரு குற்றமா நினைக்கல. நான் சொல்லி ஒரு வராரு, நான் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஏன் வராரு அப்படின்னு நினைக்கல. அப்போ இது இது இந்த முரண்பாடு எப்படி அன்புனால, அன்பின் மிகுதியினால அந்த பகவான் அனுபவிக்கும் செய்யற ஒரு பக்தன் அன்பினுடைய மிகுதியினால, பகவான் உள்ள அன்புனால பகவானுடைய கட்டளையை மீறும் போதும் பகவான் பல மடங்கு ஆனந்தம் கொள்றாரு அந்த பக்தர் இடத்துல, பல மடங்கு. இப்ப இங்க அடுத்த 2வது முரண்பாடு என்னன்னா, யார் ஒருத்தர் கிருஷ்ணரை சாதாரண மனிதனா நினைக்கிறாங்களோ அவங்க நாத்திகர்கள். இது பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, அவஜானந்தி மாமூட மானுஷின் தனுமாஸ்திரம் பரம்பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். முட்டாள்களும் அறிவியலிகளும் நான் இந்த பூமியில தோன்றும் போது என்னையும் ஒரு சாதாரண மனிதனா நினைக்கிறாங்க, என்னையும் ஒரு சாதாரண மனிதனா நினைக்கிறாங்க. அவஜானந்தி மாமூடா மானுஷின் தனுமாஸ்திரம். நான் ஒரு மனித உடல் எடுத்துக்கொள்ளும் போது என்னையும் ஒரு சாதாரண மனுஷன் நினைக்கிறேன். பரம்பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். நான் பிறப்பற்றவன், அழிவற்றவன், நித்தியமானவன் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. என்னுடைய வைபவங்களை அவர் அறிய மாட்டார். ஆனா இந்த ஸ்லோகம் கீதையில சொல்றது கிருஷ்ணா நாத்திகத்தன்மை உள்ளவங்களை காமிக்கிறார். நாத்திகத்தன்மை உள்ளவங்க, பகவானை முழுமுதல் கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதவங்க, மாயாவாதிங்க, இந்த மாதிரி உள்ளவங்களை கிருஷ்ணா கண்டிக்கிறார். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, தமயந்தி மாதாஜியும் ராகவ பண்டிதரும் சைதன்ய மகாபிரபு ஒரு மனிதரை போல, ஒரு பக்தரை போல ட்ரீட் பண்றாங்க. காரணம் அவங்க மேல, மகாபிரபு மேல அவருக்கு அவ்வளவு அன்பு. அன்பினுடைய மிகுதியினால மகாபிரபுக்கு அஜீர்ண கோளாறு ஏற்பட்டுருமோ. மகாபிரபுடைய சரீரம் ஆன்மீகமானது. மகாபிரபு சச்சிதானந்த சுரூபமானவர். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சச்சிதானந்த சுரூபமானவர். அப்ப எங்க அவருக்கு அஜீர்ண கோளாறு வந்துருமோ, இந்த அஜீர்ண கோளாறு, இந்த லூஸ் மோஷன் வேதி போறது, இதெல்லாம் நம்மளை போல கட்டுண்ட ஆன்மாக்கள், மனிதர்களுக்கு, ஜீவாத்மாக்கள். பகவானுடைய சரீரம் ஆன்மீகமானது. ஆனா அன்பினுடைய மிகுதியினால தமயந்தி என்ன பண்ணாங்க, நூற்றுக்கணக்கான லட்டுகள் பண்ணாங்க, நூற்றுக்கணக்கான பர்பிகள் பண்ணாங்க, நூற்றுக்கணக்கான ஊறுகாய் பண்ணாங்க. இப்படி 1000 வெரைட்டி. அதுல நூற்றுக்கணக்கான சூக்தான்னு சொல்லுவாங்க வங்காளத்துல. சூக்தா, ஆம்ல பீதா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது ஒரு மருத்துவத்தன்மை வாய்ந்த உணவு. இந்த சூக்தா, ஆம்ல பீதா எல்லாம் மருத்துவம் குணம் வாய்ந்த உணவுகள். இந்த உணவு உட்கொள்ளும் போது உடல் உபாதை ஏற்படாது. அது மட்டும் இல்ல, இவங்க இனிப்பு பலகாரத்து மட்டும் அறுசுவை உணவும் தயார் பண்ணுவாங்க. இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, கசப்பு. கார்ப்பு, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கசப்பு, கார்ப்பு, 6 அறுசுவை. இந்த அறுசுவையிலும் நூற்றுக்கணக்கான உணவுகளை தயார் பண்ணுவாங்க. அதுல கசப்பான உணவு பொதுவா பகவானுக்கு பக்தர்கள் அவ்வளவு விரும்பி அளிக்க மாட்டாங்க, கசப்பான உணவை. ஆனா தமயந்தி மாதாஜியும் ராகவ பண்டிதரும் கசப்பான உணவு பண்ணா கூட அந்த மகாபிரபுக்கு ரொம்ப இனிப்பா இருந்தது. அவங்க கசப்பான உணவு பண்ணி கொடுத்தா கூட அவங்க மகாபிரபு அதை அவர் அமிர்தம் போல எடுத்துக்கிட்டார். அதான் கிருஷ்ணன் கீதையில சொல்றாரு, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரியதாத்மன. எனக்கு யாராவது அன்போடு பக்தியோடு ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ கொடுக்குறாங்கன்னா அதை நான் ஏற்றுக்கிறேங்க, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ ராகவ பண்டிதரும் அவருடைய சகோதரி தமயந்தி மாதாஜியும் 100க்கும் மேற்பட்ட பலகாரங்கள் நினைச்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 வெரைட்டி, ஆயிரக்கணக்கான பதார்த்தங்கள். அதனால கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி என்ன சொல்றாரு, அவங்க என்னென்ன பண்ணார்கள் லிஸ்டே போட முடியாது, அதை என்ன ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதை சொல்றதுக்கு எனக்கு இந்த ஒரு பிறவி பத்தாது, இந்த ஒரு ஜென்மத்தில் அது முடியாது, சொல்லி முடிக்க முடியாது, இந்த ஒரு ஜென்மத்தில் சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவும் மகாபிரபு மேல அன்பு உள்ளவங்க. இது 1 வருடம் 2 வருடம் இல்ல, வருடம்
வருடம் ராகவ பண்டிதர் மகாபிரபு சந்திக்க வரும்போது தமயந்தி மாதாஜி எவ்வளவு வெரைட்டியான பிரசாதங்கள் எல்லாம் தயார் பண்ணி அழகழகா பையில போட்டு 3-4 பக்தர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கொண்டு வருவாங்க யாத்திரை வரும்போது பக்தர்கள் எல்லாம். இது மட்டும் இல்லாம அத்வைத ஆச்சாரியர் அவங்க வீட்டுல தயார் பண்ண பிரசாதம், ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவங்க வீட்டுல தயார் பண்ண பிரசாதம், அப்புறம் முகுந்த தத்தர், முராரி குப்தர், இந்த மாதிரி எல்லா வைணவர்களும் மகாபிரபு சந்திக்க வரும்போது வருடத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க. ஆனா 4 மாசம் தங்கியிருப்பாங்க. வருடத்தில் ஒரு முறை வந்து சாதுர்மாசியம் மழைக்காலம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த 4 மாதத்திலும் ஜெகநாதபுரியில தேர் திருவிழா நடக்கும், ஏரா பஞ்சி உற்சவம் நடக்கும், அப்புறம் போட் ஃபெஸ்டிவல், படகு திருவிழா நடக்கும். இந்த மாதிரி பல்வேறு திருவிழாக்கள் நடக்கும். இதெல்லாம் கலந்துக்கிட்டு மகாபுருடைய சங்கத்திலிருந்து பேரானந்தம் கொண்டு திரும்ப போவாங்க. அப்படி வரும்போதெல்லாம் ஒவ்வொரு பக்தரும் மகாபிரபு பிடித்தமான பல்வேறு வகையான பதார்த்தங்களை செஞ்சு கொண்டு வருவாங்க. இனிப்பு வகைகள், உருண்டை வகைகள், அதாவது லட்டு வகைகள், பருப்பி வகைகள், இந்த மாதிரி பல்வேறு தரமான பிரசாதங்கள். பாருங்க, வெஜிடேரியன்ல வந்து ஆயிரக்கணக்கான வரைக்கும் இருக்கு. ஒரு முறை பிரபுபாத் கூட ஒரு ஃபாரின்ல ஒரு வெளிநாட்டுல ஒரு கிளாஸ் பிரபுபாத் சொன்னாரு, உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், கீ நெய் வச்சு எவ்வளவு பதார்த்தம் பண்ணலாம். இன்னைக்கு இந்தியா போய் பாருங்க, பிருந்தாவனுக்கு போங்க, பிருந்தாவன்ல போய் பாருங்க, பசுவுடைய பதார்த்தம் பால், தயிர், நெய், வெறும் இதை மட்டும் பால், தயிர், நெய், வெண்ணெய், இதுல எவ்வளவு பலகாரம் பண்றாங்க பாருங்க. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பலகாரம் பண்ணுவாங்க. அப்போ பிரபுபாதர் வந்து பக்தியினுடைய வேதாந்தம், பக்தி வேதாந்த சுவாமி அவர். சில பிரபுபாதர் வந்து பக்தி வேதாந்த சுவாமி. பிரபுபாதர் பகவானுக்கு எப்படி பக்தி பண்றதுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. வேதத்துடைய ரகசியம், பகவானுடைய தத்துவங்களை புரிஞ்சு கொண்டது, அதையும் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. பகவானுக்கு எப்படி பிரசாதம் பண்றதுன்னு சொல்லி அனைத்தும் பிரபுபாதர் கற்றுக் கொடுத்திருக்காரு. பிரபுபாதர் அப்ப இஸ்கான்ல வந்து ஒருத்தர் நல்ல சமையல் பண்ணவங்களும் ஆயிடுவாங்க. என்கிட்ட கூட நிறைய மாதாஜி சொல்லுவாங்க, பிரபு எங்களுக்கு இஸ்கானுக்கு வரது கூட நிறைய சமைக்கவே தெரியாது, விதவிதமான பலகாரம் செய்ய தெரியாது, ஏதோ வீட்டுல 1-2 பலகாரம் பண்ணுவோம், அப்புறம் சாம்பார் வைப்போம், கூட்டு வைப்போம், இதான் கூட தினசரி பண்றது. ஆனா இஸ்கானுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு வகையான பிரசாதங்கள் செய்ய முடியுமா, இவ்வளவு வகையான பிரசாதங்கள் இருக்கா, முதல்ல எவ்வளவு வெரைட்டியா விதவிதமான வகையான பிரசாதம். அப்போ இஸ்கானுடைய ஆரிஜின், இஸ்கான்ங்கிறது என்னது, சைத்தன்ய மாப்பிள்ளை இயக்கம். சைத்தன்ய மாப்பிள்ளை என்ன பண்றாரு, கீர்த்தன், அப்புறம் கீர்த்தன், சேவா, பிரசாதம், கீர்த்தன், சேவா, பிரசாதம், இதுதான் ஒட்டுமொத்த சைத்தன்ய லீலையில் பாத்தீங்கன்னா நல்ல பக்தர்கள்லாம் தலைகால் குத்திட்டு நடனம் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ண கதை பேசுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் போதுங்கிற அளவுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க. கீர்த்தன், கிளாஸ், பிரசாதம், அகண்ட போஜன், அகண்ட பஜன், 24 மணி நேரம் தொடர்ந்து கீர்த்தனம் பாடுவார் மகாபிரபு பக்தர்களோடு. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு கீர்த்தனை பாடி துள்ளி குளிச்சு தலைகால் குத்திட்டு நடனம் ஆடினாங்களோ அந்த அளவுக்கு அவர் பிரசாதம் கொடுப்பார் பாபு. எல்லா பக்தர்களும் ஒவ்வொரு பக்தரும் அவங்க போதுங்கிற அளவுக்கு பிரசாதம் பரிமாறுவார், கழுத்து வரைக்கும் பிரசாதம் பரிமாறுவார். இது மகாபுடைய கருணை. அப்போ இஸ்கான்ல வந்து அந்த விதவிதமான பிரசாதம் சாப்பிட்டு படிக்கலாம். போதுங்கிற நிறைய பேர் என்கிட்ட கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பிரபு நாங்க இஸ்கான்ல டிவோட்டியானது பிரசாதம் சாப்பிட்டுதான், பிரசாதத்துக்கு வேண்டிதான் டிவோட்டியான. விதவிதமான பிரசாதங்கள் நமக்கு பேரும் தெரியாது, இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்க மாட்டோம், அந்த மாதிரி பிரசாதம் வரும். விதவிதம் வகையான பிரசாதம். இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, ஏகாதசி அன்னைக்கும் விதவிதமான பிரசாதம் இருக்கு. ஏகாதசிக்கு பொதுவாக தானியம் எடுக்கக்கூடாது. அப்ப தானியம் இல்லாம எவ்வளவு வெரைட்டியா பிரசாதம் அவ்வளவு பக்தர்கள் பண்ணுவாங்க. எக்ஸ்பர்ட் அதுல பக்தர்கள் பிரசாதம் தயாரிக்கிறது. பிடிச்ச சேவை கூட எல்லாருக்கும் பிரசாதம்ங்கிறது எல்லோருக்கும் பிடிச்ச சேவை. அப்போ இந்த பக்தர்கள்லாம் ரொம்ப அன்போடு மகாபிரபு பார்க்க வரும்போது எல்லாரும் விதவிதமான பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகா கீர்த்தனை பாடி உற்சாகமா வருவாங்க. வந்த உடனே மகாபிரபு அவங்கவுங்கள வருடம் எங்க தங்குவாங்களோ அங்கேயே தங்க வைப்பார். தங்க வச்சு அவங்க ஜெகநாத தரிசனம் கூட்டிட்டு போய் எல்லா கீர்த்தனம் பாடி நடனம் ஆடுவாங்க. அனைத்து வங்காள பக்தர்களும் சேர்ந்து கீர்த்தனம் பாடி நடனம் ஆடும் பொழுது அந்த கீர்த்தனமானது விண்ணை பிளக்கிற
விண்ணை பிளக்கிறவளுக்கு 3 உலகத்தையும் எதிரொலிக்கும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. அதுவும் ரத யாத்திரையின் போது நம்ம ஏற்கனவே மத்திய லீலையில பார்த்தோம். ரத யாத்திரையின் போது சைத்தன்ய மகாபிரபு 7 குழுவா பிரிச்சுக்குவாங்க. 7 குழு. ஒரு குழுல அத்வைதாச்சாரியர், ஒரு குழுல ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஒரு குழுல ஹரிதாஸ் தாக்கூர், ஒரு குழுல வக்ரேஸ்வர் பண்டிட், குடினா கிராம வாசிங்க, ஸ்ரீகாந்த வாசிங்க, இந்த மாதிரி 7 குழு இருக்கும். மகாபிரபு 7 குழுவையும் தோன்றுவார். தன்னை 7 விஸ்தாரம் பண்ணிட்டு 7 குழுவையும் நடனம் ஆடுவார். பக்தர்கள்லாம் பேரானது கூட தலைகால் குத்திட்டு நடனம் ஆடுவார். கீர்த்தனமானது வெண்ணெய் பிளக்கிற அளவு கீர்த்தனம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ரத யாத்திரைக்கு முன்பாக குண்டிச்சா கோயிலை சுத்தம் பண்ணும். இது வருஷம் நடக்கக்கூடிய சேவை. பக்தர்கள்லாம் வருவாங்க, குண்டிச்சா கோயிலை போய் சுத்தப்படுத்துவாங்க, ரத யாத்திரை நடக்கும், கீர்த்தனம் பாடுவாங்க, நடனம் ஆடுவாங்க, ஜெகநாதர் சேவை பண்ணுவாங்க. ஜெகநாதர் பிரசாதத்தை மகாபிரபு எல்லோருக்கும் பரிமாறு. எல்லா பக்தியிலும் உட்கார வச்சு எல்லாருக்கும் மகாபிரபு ஜெகநாதருடைய மாலை, அவங்க உடம்புல சந்தனம் எல்லாம் பூசி அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு விட்டு ஜெகநாதருடைய பிரசாதம் கொடுப்பாரு. இப்போ பாருங்க, ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தன் பக்தர்களுக்கு எப்படி சேவை பண்றாரு. பகவானே வைஷ்ணவருக்கு எப்படி சேவை பண்ணணும்னு கற்றுக் கொடுக்குறது. ஒவ்வொரு பக்தரையும் கண்டுபிடிச்சு அந்த ஒவ்வொரு பக்தரும் என்ன பிரசாதம் ரொம்ப பிடிக்குமோ, ஒருத்தருக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும், அவர் போதுங்கிறவருக்கு குலோப் ஜாமுன் கொடுப்பாரு. சிலருக்கு லட்டு ரொம்ப பிடிக்கும், அவர் திருப்தி ஆகிறவருக்கு லட்டு கொடுப்பாரு. இப்படி ஒவ்வொரு பக்தருக்கும் என்ன பதார்த்தம் ரொம்ப பிடிக்குமோ அதை அவங்க போதுங்கிற வரைக்கும் பூர்ணமானது 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரசாதம் பரிமாறுவார் மகாபிரபு. ஒவ்வொரு பக்தரையும் முழு திருப்தியோட இருக்குவார். அவங்க அறையில போய் தங்குவாங்க, திரும்பி அடுத்த நாள் வருவாங்க, திரும்பி கீர்த்தனம் பாடுவாங்க. இப்படியே நித்திய உற்சவம், தினமும் உற்சவம் தான். மகாபுடைய தரிசனம், ஜெகநாத தரிசனம், ஹரிநாம சங்கீர்த்தனம், பிரசாத விநியோகம். அப்புறம் நரேந்திர சரோவர்னு ஒரு அழகான ஒரு ஏரி இருக்கு ஜெகநாதபுரியில, நரேந்திர சரோவர். அந்த ஏரியில தான் ஜெகநாதருடைய உற்சவர் விக்கிரகம், கோவிந்தர் விக்கிரகம், உற்சவமூர்த்தி இருக்காரு. அந்த உற்சவமூர்த்தி போட் ஃபெஸ்டிவல், படகு சவாரி பண்ணுவாங்க, லீலை பண்ணுவாங்க, நரேந்திர சரோவரில் கொண்டு வந்து. அப்ப மகாபிரபு தன் சகாக்களும் நரேந்திர சரோவரில் இறங்கி நீராடி அற்புதமா லீலைகள் பண்ணுவாங்க. அங்க தண்ணியில விளையாடி பகவானை நாம சங்கீர்த்தனம் பண்ணி கோவிந்தர் விக்கிரகம் எவ்வளவு நேரம் இந்த போட் ஃபெஸ்டிவல் நடக்குதோ அவ்வளவு நேரம் மகாபிரபு சகாக்களும் நரேந்திர சரோவர் கரையில் நின்று கீர்த்தனம் பாடுவாங்க, நடனம் ஆடுவாங்க. கண்கொள்ளா காட்சி இருக்கு. அப்ப மகாபிரபு சொல்லுவாரு, அந்த ஒரிசா மொழியில ஒரு வார்த்தை உண்டு, அந்த ஒரு கவிதை பாடுங்க. ஒரிசா மொழியில ஒரு கவிதை இருக்கு, ஜெகமோகன பாரிமுதா ஜாவா ஜாவோ, ஜெகமோகன பாரிமுதா ஜாவோ அப்படிங்கிறது ஒரிசாவுடைய ஒரு பழமொழி, ஒரு கவிதை. ஜெகமோகன பாரிமுதே ஜாவுன்னா, ஜெகமோகனன்றது ஒரு அழகான ஒரு மண்டபம். நீங்க எவ்வளவு பேர் ஜெகநாதபுரி போயிருக்கீங்க தெரியல. பூரியில பகவான் விக்கிர கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில ஒரு மண்டபம் இருக்கும். நம்ம கருடஸ்தம்பம் இருக்கு இல்லையா, கருடஸ்தம்பம் அந்த மண்டபத்துல இருக்கு. அந்த மண்டபத்துக்கு அப்புறம் கர்ப்ப கிரகம். அந்த மண்டபத்துக்கு தான் ஜெகன்மோகன மண்டபம் பேர். அங்கதான் பக்தர்கள் கீர்த்தனம் பாடுவாங்க, ஜெகன்மோகன மண்டபம். அந்த ஜெகன்மோகன மண்டபத்துல அங்க எழுந்தருளிக்கூடிய ஜெகநாதரை நான் வணங்குகிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு, ஒரு கவிதை, ஒரு பாடல். இதை கேட்டவுடனே மகாபிரபு பரவசத்துல துள்ளி குதிச்சு நடனம் ஆடுவார். அப்ப என்ன ஆகும்னா அவர் உடம்பெல்லாம் ஒவ்வொரு ஜாயிண்ட் அப்படியே விலகிடும், பல்லெல்லாம் அப்படியே உதிர்ந்து கீழே விழுற மாதிரி ஆயிடும், கண்ணுல இருந்து அருவி மாதிரி கண்ணீர் வரும், உடம்புல மயிர்கள்லாம் குத்திட்டு நிற்கும். சில நேரம் அப்படியே வாயில நுரையெல்லாம் தள்ளி அப்படி மயக்கி விழுந்துருவார். இது மிக உன்னதமான பாவம். நம்மை போல ஆரம்ப நிலை பக்தர்களால் இதை புரிஞ்சிக்கவே முடியாது. சைதன்ய மகாபிரபு வெளிப்படுத்திய பக்தியின் பரவச நிலையை வர்ணிக்க கூட நமக்கு தகுதி கிடையாது, வர்ணிக்கிறது கூட தகுதி இல்லை. அப்படி இருக்கும்போது அதை புரிந்து கொள்வது இன்னும் கடினமானது. அப்படி மயங்கி விழுந்துருவார். ரொம்ப நேரம் அப்படியே கிருஷ்ணனுடைய நினைவிலேயே ஸ்மரணத்திலேயே அப்படி சமாதியில் இருப்பார். அப்ப சொரூப் தாமர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமா கீர்த்தனை குறைக்க சொல்வார். கீர்த்தனம் எல்லாம் அப்படியே கீர்த்தனம் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது மகாபிரபு பரவசம் அடைஞ்சிருவார். கீர்த்தனமானது உச்சக்கட்ட நிலையில போகும்போது மகாபிரபு பரவசம் அடைஞ்சிருவார். அப்ப தன்னை அறியாம மகாபிரபு தரையில உருண்டு பரலுவாரு, அழுவாரு, சிரிப்பாரு, ஓடுவாரு. அப்புறம் அப்படியே மயக்கமாயிடுவார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீர்த்தனம் ஸ்லோ ஆனதுக்கு அப்புறம் அப்படியே மகாபிரபுக்கு ஒரு நினைவு வரும். காட்சி அந்த வெளிப்புற நினைவுக்கு வருவார்.
அதுக்கப்புறம் பக்தர்களோடு சேர்ந்து கீர்த்தனை பாடி முடிச்சுட்டு எல்லாருக்கும் எல்லா பக்தரும் டயர்ட் ஆயிடுவாங்க. ரொம்ப நேரம் மணிக்கணக்கா காலையிலிருந்து ராத்திரி வரை கீர்த்தனை பாடி நடனம் ஆடுவாங்க. மணிக்கணக்கா பசி ஏக்கம் தாகம் எந்த ஒரு கவலை இல்லை. கீர்த்தனை முடியும் போதுதான் மகாபிரபு பாப்பார் பக்தர்கள் டயர்டா இருப்பாங்க. உடனே எல்லாரையும் உட்கார வச்சு விதவிதமான பிரசாதம் பரிமாறுவார், அவங்க களைப்பெல்லாம் போற வகையில். இப்படி பூரியில மகாபிரபு நித்தியமா லீலை பண்ணிட்டு இருக்க தன் பக்தர்களோட கீர்த்தனம் பாடுவது, நடனம் ஆடுவது. சில வேளையில கீர்த்தனம் பாடும்போது மகாபிரபுனால ஜெகநாதருடைய நாமத்தை உச்சரிக்க முடியாது. சேச்சா காக்கா சேச்சா காக்கா சேச்சா காக்கா அப்படின்னு மயக்கி விழுந்துருவாரு. அந்த அளவுக்கு பகவான் மேல வந்த உன்னதமான அன்பு, கிருஷ்ண பிரேமம், அதை வெளிக்காமிச்சார் மகாபிரபு. அதை அனுபவித்தார் மகாபிரபு. கிருஷ்ண பிரேமத்தை அனுபவித்தார் ஸ்ரீமதி ராதாரணியுடைய மனோபாவத்தில். இப்படி ஜெகநாதபுரியில வருடா வருடம் பக்தர்கள்லாம் மகாபிரபுவோட பேரார்த்தம் அனுபவிப்பாங்க. இனி ஒரு முரண்பாடான ஒரு லீலை, மூணாவது முரண்பாடு. முதல் முரண்பாடு நித்யானந்த மகாபிரபு வரக்கூடாதுனாரு, அவர் வருஷம் வருஷம் வந்தார் அன்பு மிகுதியினால. இரண்டாவது முரண்பாடு, தமயந்தியும் ராகவ பண்டிதரும் மகாபிரபு ஒரு மனிதனை போல ஒரு பக்தனை போல நினைச்சுக்கிட்டாங்க. அதுவும் அன்பினுடைய மிகுதியினால, அதுவும் அன்பினுடைய மிகுதியினால. எப்படி யசோதாமாவும் நந்தகோபுரம் கிருஷ்ணனை தன் குழந்தையாவே பாவிச்சாங்களோ, எப்படி விருந்தாவனத்து கோபிகள் எல்லாம் கிருஷ்ணர் ஒரு 1000 சிறுவனா நினைச்சுக்கிட்டாங்களோ, அவங்களுக்கு கிருஷ்ணர் பகவான் தெரியாது. அவங்களை பொறுத்த கிருஷ்ணா எங்கள் ஒருத்தர், அவ்வளவுதான். அது போல ராகவ பண்டிதரும் தமயந்தி மாதாஜியும் சைதன்ய மகாபிரபு அவர் மேல உள்ள அன்பினுடைய மிகுதியினால அவருக்கு விதவிதமான பலகாரம் பண்ணிட்டு அஜீர்ணம் பண்ணாம இருக்கிறதுக்காக நிறைய ஜீர்ணிக்கக்கூடிய பலகாரம் பண்ணி கொடுத்தாங்க. மூணாவது முரண்பாடு என்னன்னா, மகாபுடைய செக்ரட்டரி, மகாபுடைய காரியதரிசி, மகாபுடைய பர்சனல் செக்ரட்டரி கோவிந்தாவுடைய உயிரும் ஆன்மாவும் சைத்தன்ய மகாபிரபு. மகாபிரபுக்கு சேவனம் செய்து பேரானந்தம் அடையக்கூடியவர். மகாபிரபு பிரசாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவருடைய கோவிந்தருடைய தினசரி சேவை என்னன்னா, மகாபிரபு பிரசாதம் எல்லாம் பரிமாறிட்டு அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் தூங்க பண்ணுவார். அவர் பாதங்கள்லாம் அமுத்தி விட்டு மசாஜ் பண்ணி மகாபுடைய பாதங்கள்லாம் அமுத்தி விட்டு அவர் தூங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் சாப்பிடுவார். இது அவருடைய தினசரி கோவிந்தா மகாபிரபுக்கு பிரசாதம் எல்லாம் பரிமாறி அவர் தூங்க பண்ணிட்டு அவர் சாப்பிட்டது போக மீதி உள்ள மகாபிரசாதம் உச்சிஷ்டா சைத்தன்ய மகாபிரபுடைய மகாபிரசாதம், அதை தான் அவர் உட்கொள்வார். இது வழக்கமா கோவிந்தா பண்றது. அப்போ ஒரு நாள் என்ன நடக்கும்னா, நல்ல கீர்த்தனம் பாடி நடனம் ஆடி பக்தர்கள்லாம் பரவசம் அடைஞ்சாங்க. சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனம் பாடிட்டு வந்துட்டு பிரசாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சைத்தன்ய மகாபிரபுடைய அறை, அந்த கம்பீரான்னு சொல்லி நேற்று பேசிட்டு இருந்தோம், சின்னதா ஒரு கோயில், அதனுடைய வாசப்படியில, கோயிலுடைய அந்த வீட்டினுடைய வாசப்படியில மகாபிரபு படுத்துருவார். கலைப்புல கீர்த்தனம்லாம் பாடி நடனம் ஆடி கலைப்புல. ஆக்சுவலி மகாபிரபு கலைப்பு ஒன்றும் இல்லை, இது ஒரு லீலை. இந்த லீலை மூலமா அற்புதமான ஒரு பக்தனுடைய, ஒரு வைஷ்ணவனுடைய தெய்வீகமான குணம் என்னன்னு, அவருடைய மகிமை இந்த உலகத்துக்கு காட்டுற கோவிந்தாவுடைய மகிமை. என்ன நடக்கும், மகாபிரபு வழியிலேயே படுத்துட்டாரு. இப்ப கோவிந்தா மகாபிரபுக்கு சேவை பண்ணணும், அவர் காலை மசாஜ் பண்ணணும். மகாபிரபு உட்கார்ந்து இருந்தாரு, அவருக்கு பிரசாதம் பரிமாறினாரு. பிரசாதம் பரிமாறிட்டு இப்ப அவர் ஓய்வு எடுக்கிறாரு. இப்ப அவருக்கு மசாஜ் பண்ணணும்னா அவரை கிராஸ் பண்ணி போகணும். பிரசாதம் உள்ள இருக்கு, மகாபிரபு சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. உள்ள பிரசாதம் சாப்பிட்டு மகாபிரபு வழியில படுத்துட்டாரு. கோவிந்தா என்ன பண்ணாரு, இப்போ இவருக்கு பாதம் சேவை பண்ணணும். பாதம் நிலவுக்கு இந்த பக்கம் இருக்கு, இப்படி வழியில படுத்துக்கிட்டாரு. அப்ப கோவிந்தா சொல்றாரு, மகாபிரபு நீங்க கொஞ்சம் நகர்ந்து படுத்தீங்கன்னா நான் அந்த பக்கமா போய் உங்க பாதத்தை நான் சேவை பண்ணுவேன். மகாபிரபு சொன்னாரு, கோவிந்தா எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, என்னால நகர முடியாது, என்னால தூளி கூட நகர முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் இப்படிதான் இருப்பேன், நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ. இப்ப கோவிந்தா சேவை பண்ணணும், மகாபுடைய பாதங்களை அமுத்தி விடணும். திரும்பி சொல்றாரு மகாபிரபு, கொஞ்சம் நகர்ந்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வழியில படுத்திருக்கிறீங்க, நான் உங்களை தாண்டி போற மாதிரி ஆயிரும், கொஞ்சம் விலகிக்கிட்டீங்கன்னா நான் போய் உங்களுக்கு சேவை பண்ணுவேன். திரும்பி மகாபிரபு சொல்றாரு, என்னால முடியாது கோவிந்தா,
எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, கொஞ்சம் கூட எல்லாம் நகர முடியாது. உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு, உன் மனசுல எது சரின்னு போடுற, எது நீ விரும்புறியோ உன் விருப்பம் போல நீ செய்யும் அப்படின்னு மகாபிரபு படுத்திருக்க. இப்ப கோவிந்தா என்ன பண்ணாரு, ஒரு துணி எடுத்துட்டு வந்தார், ஒரு வஸ்திரம் எடுத்துட்டு வந்து மகாபிரபு மேல போத்தினார். ஒரு வஸ்திரம் கொண்டு வந்து மகாபிரபு மேல போத்திட்டு மகாபிரபு தாண்டுறார். ஒரு வைணவர் வந்து உட்கார்ந்து இருக்கும் போதோ இல்ல அவர் படுத்திருக்கும் போதோ அவர் தாண்டதுங்கிறது ஒரு ஒரு அவ்வளவு ஒரு மரியாதை நிமித்தமான செயல் அல்ல. அது ஒரு வைஷ்ணவ எட்டிகேட் இல்லை. ஒரு பக்தரை ஒரு வைணவர் ஒரு பக்தர் தூங்கும் போது அவர் தாண்டுவதோ அவரை கடந்து போறதோ அவங்க முன்னாடி பாதம் தெரியற மாதிரி உட்கார்றது, இதெல்லாம் வந்து ஒரு வைஷ்ணவ கலாச்சாரம் இல்லை. அது ஒரு மரியாதை நிமித்தமான செயல் அல்ல. இப்ப கோவிந்தா என்ன பண்ணிட்டாரு, மகாபிரபு மேல ஒரு துணியை விரிச்சிட்டு அவர் தாண்டி போயிட்டார். அவர் தாண்டி போய் பாதத்தை சேவனம் பண்றார், பாதத்தை பிடிச்சி மசாஜ் பண்ணிட்டே இருக்கு. ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. 3/4 மணி மகாபிரபு கண்ணா செஞ்சுட்டார். கண்ணா செஞ்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு மகாபிரபு எழுந்து பார்த்தா கோவிந்தா திருப்பி பாதத்துல உட்காந்துருக்கு. கோவிந்தா வந்து பாதத்திலே உட்காந்து சேவை பண்ணல. மகாபிரபு பார்த்தனே அவருக்கு ஆச்சரியம். ஏன் கோவிந்தா என்ன நீ இன்னும் இங்கேயா உட்காந்துட்டு இருக்க, நீ சாப்பிடல, நீ பிரசாதம் சாப்பிடல? அது இல்ல மகாபிரபு, நீங்க வழியில படுத்திருந்தீங்க, பிரசாதம் உள்ள போய் எடுக்கணும், உங்களை தாண்டி தான் போகணும், அதனால அது நான் உங்களுக்கு அபராதம் பண்ண விரும்பல, உங்களை தாண்டினா அது அபராதம், அது நான் பண்ண விரும்பல, அதனாலதான் நீங்க உட்காந்துக்கிட்டேன், நீங்க எழுந்ததுக்கு அப்புறம் போலாம். மகாபிரபு கேட்டா, எப்படி நீ வந்த, எப்படி வந்த நீ, அப்ப வந்த வழியிலே போக வேண்டியதானே? இது கொஞ்சம் முரண்பாடான ஒரு லீலை. ஏன்னா மகாபிரபுவை தாண்டுவது அபராதம், மகாபிரபுவை தாண்டுவது அபராதம். ஆனா கோவிந்தா தாண்டிட்டு இப்ப மகாபிரபு கேட்கிறாரு, சரி நீ வந்து எனக்கு பிரசாதம் பரிமாறின, அதுக்கப்புறம் எனக்கு பாத சேவனம் பண்ண, நீ எப்படி வந்து பண்ண, என்னை தாண்டி தானே வந்த, நான் வழியில படுத்துக்கிட்டேன், கால் அந்த பக்கம் இருக்கு, தலை இந்த பக்கம் வச்சு நான் வழியில படுத்துட்டேன், நீ என்னை தாண்டி போய் தான் பாத சேவனம் பண்ண, அப்ப அதே மாதிரி திரும்ப போக வேண்டியதானே, அதே மாதிரி நீ திரும்ப தாண்டி போய் பிரசாதம் எடுத்து சாப்பிட வேண்டியதானே, ஏன் வந்து இப்படி உட்காந்து மகாபிரபு கோவம் திட்டார், சாப்பிடாம இருக்காரு. கோவிந்தா வந்து கிட்டத்தட்ட மதியம் வரை சாப்பிடவே இல்லை. மகாபிரபு பரிமாறிட்டு சேவனம் பண்ணிட்டே இருந்தாரு. மகாபிரபு கண்ணை செஞ்சுட்டாரு, இவர் சாப்பிடாம உட்கார்ந்துருக்கு. மகாபிரபு கோவிந்தா ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்க தாண்டி போயிருக்கலாமா, நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படி போக வேண்டியதானே? அப்ப கோவிந்தா ரொம்ப பணிவோட அடக்கமா அப்படி மௌனமா இருக்காரு, ஒன்னும் பேசல. எந்த ஒரு நியாயம் தான் செய்ததை நியாயப்படுத்தவும் இல்லை, இல்ல இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்க, எதுவுமே அமைதியா உட்கார்ந்துருக்காரு. ஆனா உள் மனதுல நினைக்கிறேன், உள் மனதுல என்ன நினைக்கிறாரு கோவிந்தா, உள் மனதுல நினைக்கிறாரு, வார்த்தையா சொல்லல, மனசுக்கு நினைக்கிறாரு. மகாபிரபு நீங்க வந்து பரம புருஷோத்தமனால முழுவதற்கு கடவுள், உங்களுக்கு சேவனம் பண்ணது நான் செய்த பாக்கியம். அப்போ உங்களுடைய சேவைக்காக பகவத் கைங்கரியத்துக்காக நான் எவ்வளவு குற்றம் வேணா செய்வேன், நான் எவ்வளவு குற்றம் செய்தால் நான் குற்றம் விளைவித்தால் நரகத்துக்கு போவேன், நான் வந்து அபராதம் செய்தால் நரகத்துக்கு போவேன். உங்களுடைய சேவைக்காக இருக்கும்னா நான் எவ்வளவு குற்றம் வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். உங்களுடைய சேவைக்காக நான் எவ்வளவு குற்றங்களையும் அபராதங்களையும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா அதே சமயம் என்னுடைய திருப்திக்காக நான் வந்து பிரசாதம் சாப்பிடணும், என்னுடைய புலன்களை திருப்திப்படுத்தணும், என்னுடைய வயிறை நிரப்பணும். அப்ப என்னுடைய பிரசாதத்துக்காக நான் குற்றமிழைத்தான் நான் பெரும் அபராதி, பெரும் பாவியாயிடு. அதனால நான் பயப்படுறேன், எனக்காக நான் குற்றம் செய்யறத பயப்படுறேன். ஆனா பகவானுக்காக செய்யும் போது எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்படி மனசுக்குள்ள நினைச்சிட்டேன். இது மகாபிரபு சொல்லல, மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். மகாபிரபு அந்தர்யாமி, எல்லோரு இடத்துலயும் பரமாத்மா இருக்க மகாபிரபு புரிஞ்சுக்கிட்டாரு. கோவிந்தா வந்து உள் மனதுல இப்படி நினைக்கிறார். அப்போ பகவானுடைய சேவைக்காக ஒரு பக்தன் எப்பேற்பட்ட தண்டனையும் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்க, எப்பேற்பட்ட குற்றத்தையும் செய்ய தயாரா இருக்க. ஒரு அழகான லீலை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோபிகளை பத்தி பேசணும். நாங்க நரகத்துக்கு போனால் பரவாயில்ல, எங்க பாத தூசி கொண்டே கொடுங்க, கிருஷ்ணருக்கு தலைவலி போனா போதும் இல்லையா. கிருஷ்ணருக்கு தலைவலி வந்தது, அப்போ பக்தருடைய பாத துளியை தலையில வச்சாதான் அது போகும் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார். அப்ப நாரதன் சொல்ல, ஐயோ என்னால முடியாது, நான் நரகத்துக்கு போவார். அப்ப பகவான் சொன்னாரு, நீ கோபிகள்கிட்ட போய் கேளுங்க. கோபிகள் உடனே பாத தூசி எடுத்து கொடுக்குறாங்க. நாங்க நரகத்துக்கு போனால் பரவாயில்ல, கிருஷ்ணருக்கு தலைவலி போகணும்.
அப்போ பகவானை சேவைக்காக எப்பேற்பட்ட குற்றத்தையும் செய்ய தயாரா பக்தர்கள், பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக, தங்களுடைய திருப்திக்காக இல்ல. தென்னிந்தியாவில் கூட ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல திருமங்கை ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருந்தார். நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருமங்கை ஆழ்வார் வந்து ஒரு பெரிய ராஜ குடும்பத்துல பிறந்தவர், ஒரு பெரிய மன்னர், ஒரு கிராமத்தோடைய மன்னர், குறுநில மன்னர். ஒரு நாள் காட்டுல வேட்டையாட போனார். அப்போ ஒரு அழகான ஒரு பொண்ணு, குமுதவள்ளி நாச்சியார், ஒரு அழகான பொண்ணு, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் மாதாஜி. அந்த ஸ்ரீ வைஷ்ணவ மாதாஜி சந்திச்ச உடனே திருமங்கை ஆழ்வாருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துச்சு. அப்ப அந்த பொண்ணுகிட்ட கேட்டாங்க, உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்ப அந்த பொண்ணு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க ஸ்ரீ வைஷ்ணவராகும். ஸ்ரீ வைஷ்ணவராகி மந்திர தீட்சையெல்லாம் வாங்கி முத்திரையெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா அடியார்களுக்கு பிரசாதம். இந்த 2 விருப்பம். என்னுடைய விருப்பம் என்னன்னா, நீங்க பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், அடியார்களுக்கு பிரசாதம், பகவானுடைய தொண்டர்களுக்கு அடியார்களுக்கு பிரசாத விநியோகம் அன்னதானம் பண்ணணும். ஸ்ரீ வைஷ்ணவம் முத்திரை பஞ்சசம்ஸ்காரம்னா ஸ்ரீ வைஷ்ணவ தீட்சை வாங்கணும். இது நீங்க பண்ணிக்கணும். இது 2 பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப திருமங்கை ஆழ்வார் சம்மதிச்சாரு. ஸ்ரீ வைஷ்ணவ முத்திரையெல்லாம் வாங்கிட்டு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு அந்த மாதாஜி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறாங்க. ஆயிரக்கணக்கான வைணவர்களுக்கு பிரசாத விநியோகம் பண்ணுவாங்க. ஒரு நாள் 2 நாள் பல நாள் நடக்கும். இப்படி தானம் பண்ணி தன் சொத்து பூரா அன்னதானம் பண்ணி பிரசாத விநியோகத்தில். அப்போ ஸ்ரீரங்க கோயில யாத்திரை வந்தபோது பார்த்தா, ஸ்ரீரங்கம் கோயில் ரொம்ப பழமையான, மதுரை சிவர்லாம் உடைஞ்சு போய் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. ஏன்னா ரொம்ப பழமை வாய்ந்த சேத்திரம் ஸ்ரீரங்கம். பல்வேறு ஆழ்வார்கள் காலத்துல, பல்வேறு மன்னர்கள் காலத்துல புதுப்பிக்கப்பட்டு பல யுகங்களாக. அப்ப திருமங்கை ஆழ்வாருடைய காலத்துல பழைய மன்னரால பழைய ராஜாவால கட்டப்பட்ட மதுரை சுவரெல்லாம் இடிந்து விழுந்து கோயிலாம் சின்னலாம் அடைஞ்சிருக்கு. திருமங்கை ஆழ்வாருக்கு ரொம்ப ஆசை, அழகான மதுரை சுவர் கட்டணும். அப்ப கையில பணம் இல்லை. இருக்கிற பணம் பூரா அன்னதானம் பண்ணிட்டார், பிரசாத விநியோகம் பண்ணியாச்சு. இப்ப சொத்து இல்லை, நிலம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ ஒரு முடிவு பண்றாரு, பகவான் சேவைக்கு திருடுறதா வழிப்பறி பண்ணணும். வழிப்பறி பண்ணி பணம் அந்த காட்டு வழியா போறவங்கட்டாலும் கொள்ளையடிச்சு நம்ம இந்த கோயிலை கட்டிடலாம்னு முடிவு பண்றாரு திருமங்கை ஆழ்வார். அப்போ அவருக்கு 4 சீடர்கள் உண்டு. திருமங்கை ஆழ்வாருடைய 4 சீடர்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட். அவங்க ஒருத்தர் வந்து தண்ணி மேல நடப்பார், நீரில் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான். ஒருத்தர் நிழலே இருப்பான், நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தர் வழக்கு பண்ணிக்கிட்டே இருப்பான், நீங்க அவனை ஜெயிக்க முடியாது. ஒருத்தர் வந்து அழகா பூட்டெல்லாம் திறப்பான், பூட்டு திறக்கிற குழல் ஊதுவான், தோதா வழக்கன், நீர் மேல் நடப்பான், நிலையில் ஒதுக்குவான். இந்த 4 விதமான ஒரு எக்ஸ்பர்ட். இதுல இந்த 4 விஷயத்திலும் தேர்ச்சி பெற்ற 4 சீடர்கள். இவங்களை கூட வச்சுக்கிட்டு திருமங்கை ஆழ்வார் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சார். வழிப்பறி பண்றது, கொள்ளிடம் ஆற்றங்கரையில ஒதுங்கி மறைஞ்சிருப்பார். இப்ப அந்த ஒரு உத்தமர் கோயில், அழகான ஒரு கஷேத்திரம், உத்தம கஷேத்திரம், அங்கதான் தங்கி இருந்தார். எதுவும் ஒரு 108 திவ்ய தேசங்கள் உத்தமர் கோயில். அந்த ஸ்டேஷனுக்கு உத்தமர் கோயில் தான் பேர். ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் உள்ள திவ்ய தேசம். ஸ்ரீரங்கத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் உத்தமர் கோயில். அங்கதான் திருமங்கை ஆழ்வார் தங்கி இருக்கு. கொள்ளிடம் ஆற்றுங்கிறத தங்கிட்டு ராத்திரியானா போறவங்கிட்ட வழிப்பறி பண்றது, வியாபாரிகள்கிட்ட வழிப்பறி, கொள்ளையடிக்கிறது, இப்படி கொஞ்சம் பணம் சேர்க்க ஆரம்பிச்சேன். சேர்த்து மதுரை சுவரை கட்ட ஆரம்பிச்சேன். அற்புதமா லீலை நடக்கு திருமங்கை ஆழ்வாருடைய வாழ்க்கையில. ஒரு முறை என்ன நடக்கும்னா, நாகப்பட்டினத்துக்கு கப்பல்ல போறேன். நாகப்பட்டினத்துக்கு கப்பல்ல போகும்போது ஒரு பாக்கு வியாபாரி உட்கார்ந்துருக்காரு. ஆழ்வார் என்ன பண்ணாரு, இந்த பாக்கு வியாபாரியோட பேசி அவரோட நட்பு வச்சுக்கிட்டார். பேசிட்டே இருக்கும்போது ஆழ்வாருடைய அந்த வார்த்தை ஜாலத்துல அந்த பாக்கு வியாபாரி மயங்கி போய் அப்படியே அழகா ஆழ்வார் நல்லா அப்படியே மதுரமா ஸ்வீட்டா பேசுறாரு. அப்போ ஆழ்வார் கூட ரொம்ப நல்லா பழகிட்டு ஆழ்வாருக்காக எதுவும் செய்ய தயாராயிட்டாரு இந்த பாக்கு வியாபாரி. அப்ப என்ன பண்றாரு, பேசிட்டே வரும்போது ஒரு பாக்க எடுத்து ஆழ்வார்ட்டு கொடுக்குறாரு. அப்ப ஆழ்வார் சொல்றாரு, எனக்கு வந்து அரை பாக்கு போதும், ஒரு பாதி பாக்கு கொடுங்க போதுங்க. இது கப்பல் நிறைய பாக்கு இருக்கு, கப்பல் நிறைய மூட்டையா பாக்கு இருக்கு, பல ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பாக்கு. அது வியாபாரத்துக்காக கொண்டு போறாரு நாகப்பட்டினத்துக்கு.
அப்போ ஆழ்வார்ட்ட சொல்றாரு, இந்த பாக்கை நீங்க வச்சுக்க, ஒரு அரை பாக்கு எடுத்து கொடுத்தாரு. அப்ப ஆழ்வார் வாங்கிட்டு பேசிட்டே இருக்கும்போது இடையில இடத்துல சொல்றாரு, பாக்கு என்ன தானே, பாக்கு என்ன தானே, என்னங்க உங்ககிட்ட பாக்கு உங்களுக்கு கொடுத்துட்டாரு, உங்களுதுதான். இப்படியே இடையில சொல்லும்போது என்ன பண்றாரு, இந்த பாக்கு உங்களுதான் எழுதி கொடுத்துட்டாரு. ஒரு லெட்டர் எடுத்து பாக்கு ஆழ்வாருக்கு சொந்தம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாரு. எழுதி வாங்கிட்டு கப்பல் விட்டு இறங்கினோடனே ஆழ்வார்னு சொல்ல சீடர்களை கூப்பிட்டு இந்த பாக்கு மூட்டையெல்லாம் வண்டியில ஏத்துக்கிட்டாரு. அந்த பாக்கு வியாபாரி வந்தாரு, என்ன பண்றீங்க, இதெல்லாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி ஆச்சு, நீங்க தான் எழுதி கொடுத்துருக்கீங்க பாக்கு உங்களுக்கு சொந்தம்னு. அது கையில் உள்ள அரைப்பாக்குல நான் சொன்னேன், கையில் உள்ள அரைப்பாக்கா, அரைப்பாக்கு எவ்வளவு எழுதி கொடுப்பானா. இப்படி வழக்காயிருச்சு. வழக்காய் வந்து ஊர் பஞ்சாயத்துக்கு வந்தது. ஊர் பஞ்சாயத்துல வந்தோடனே ஆழ்வார் ஒரு பக்கம் இருக்காரு, பாக்கு வியாபாரி ஒரு பக்கம் இருக்காரு. அப்போ பஞ்சாயத்துக்காரர் கேட்கறாங்க, நீங்க அவர்கிட்ட எழுதி கொடுத்தீங்களா? ஆமாமா நான் எழுதி கொடுத்தேன். அப்ப ஆழ்வார் அவரே ஒத்துக்கிட்டாரு, இல்ல இல்ல நான் எழுதி கொடுத்தது கையில் உள்ள அரைப்பாக்கு, அவர் கையில ஒரு அரைப்பாக்கு கொடுத்தேன், அந்த அரைப்பாக்கு தான் எழுதி கொடுத்தேன். அப்ப ஆழ்வார் கேட்கிறாரு, நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க தானே, எவனாவது ஒரு அரைப்பாக்கு போய் லெட்டர் எழுதி கொடுப்பாங்களா? அரைப்பாக்கு கொடுத்துட்டு இந்த அரைப்பாக்கு ஆழ்வாருக்கு சொந்தம் எழுதி கொடுப்பாங்களா? அவர் லெட்டர்ல எழுதி இருக்கிறாரு, பாக்குகள் ஆழ்வாருக்கு சொந்தம், பாக்கு ஆழ்வாருக்கு சொந்தம் எழுதியிருக்காரு. அப்ப இதெல்லாம் எனக்கு தானே. அப்படி சாமர்த்திய பேசி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து வியாபாரம் பண்ணார், சேல் பண்ணி சிவர் கட்ட ஆரம்பிச்சார். திரும்பிய பானம் பார்த்தல. இந்த முறை என்ன பண்ணாரு, நாகப்பட்டினத்துல ஒரு புத்தர் சிலை, புத்தர் சிலை வந்து பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிலை, ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க முழுக்க கோல்டு, தங்கத்தாலானது, தங்கத்தால ஒரு சிலை. அப்போ ஆழ்வார் கேள்விப்பட்டாரு, இந்த புத்தர் சிலையை மட்டும் கடத்திட்டோம்னா ரொம்ப சுலபமா மதில் சுவர் கட்டி முடிச்சிடலாம். புத்தரே கடவுள் கிடையாது. புத்தருடைய தத்துவம் என்னது, நிர்வாணம், கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது. அப்ப கடவுள் கிடையாதுன்னு சொன்னவருக்கு எதுக்கு சிலை அப்படின்னு ஆழ்வார் முடிவு பண்ணாரு, எப்படியா புத்தர் சிலையை கடத்திடணும். அங்க திட்டம் போட்டார், எப்படி கடத்தலாம். அந்த புத்தர் சிலையை பண்ண அந்த கோயிலுடைய ஸ்தபதி என்ன பண்ணிருப்பாருன்னா, 2 ஸ்தபதி, அந்த 2 ஸ்தபதிகளும் ரொம்ப நுணுக்கமா யாருமே சிலையை கடத்த முடியாத அளவுக்கு ரகசியமா பண்ணி வச்சிருப்பாங்க. சிலையை தொட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சு போடும், எல்லாருக்கும் செய்தி வந்துடும். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி, நீங்க பழைய சினிமா படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி தான் அந்த மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிட்டாங்க. அப்போ அந்த 2 ஸ்தபதிகளுக்கு மட்டும் தெரியும் அந்த சிலையை எப்படி கடத்தணும், அந்த சிலையை அங்கிருந்து அப்புறப்படுத்தணும். அங்கிருந்து அந்த சிலையை எடுக்கணும்னா அந்த 2 ஸ்தபதிகளால மட்டும்தான் முடியும். அதுக்குண்டான நுணுக்கம், அதுக்குண்டான டெக்னிக், அதை நகர்த்த வேண்டிய டெக்னிக் வந்து அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். அப்ப ஆழ்வார் என்ன பண்ணாரு, ஒரு ஸ்தபதி வீட்டு முன்னாடி போய் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து தினமும் திண்ணையில உட்காந்து அந்த ஸ்தபதி என்ன பண்றாரு பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் ஆழ்வார் திண்ணையில வந்து உட்காந்துக்கிட்டாரு. இந்த ஸ்தபதி சாப்பிட்டுட்டு வெளியில வந்து வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் உண்டு. அப்படி வெத்தலை பாக்கு போடும்போது ஆழ்வார் சொன்னாரு, கலிகாலம் முத்தி போச்சுங்க, உங்களுக்கு தெரியுமா என்ன விஷயம் நடந்தது? நாகப்பட்டினத்தை யாரும் புத்தருடைய சிலையை திருடிட்டாங்க. ஸ்தபதிக்கு நம்பிக்கை இல்லை, நடக்கவே வாய்ப்பே கிடையாது, எங்களுக்கு தெரியாம அது நடக்காது, புத்தருடைய சிலையை 1 இன்ச்சு கூட நகர்த்த முடியாது, அந்த மாதிரி நாங்க பண்ணி வச்சிருக்கோம். இல்ல இல்ல நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க, நான் பொய்யா சொல்றேன், கலிகாலம் முத்தி போச்சு, புத்தர சிலையை திருடிட்டாங்க. அப்பயும் நம்ப மாட்டேங்கிறாங்க, இது வாய்ப்பே நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா என்னையும் அந்த ஸ்தபதியும் தவிர யாராலும் அந்த புத்த சிலையை 1 இன்ச்சு கூட நகர்த்த முடியாது. இப்படி ஆழ்வார் பேச்சு கொடுத்து அப்ப அது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க எப்படி நகர்த்துவீங்க, அந்த முழு டெக்னிக்கும் ஆழ்வார்ட்ட சொல்லிட்டாரு. அந்த புத்தர் சிலை எப்படி போகணும், எந்த வழியா போகணும், எப்படி யாருக்கும் தெரியாம அந்த நகர்த்தி எடுத்துட்டு வரலாம், எந்த மாதிரி அதை செட் பண்ணி வச்சிருக்காங்க, எந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அந்த ஸ்தபதி. ஆழ்வார் கேட்டுக்கிட்டாரு, சரி நான் நாகப்பட்டினம் தான் போறேன், ஏன்னா இந்த ஸ்தபதிக்கு பெண்ணை வச்சுன்னா அவன் மேல, அந்த ஸ்தபதி மேல சந்தேகம் வந்துச்சு, ஒருவேளை அவன் திருடி இருப்பானோ, அந்த அளவுக்கு ஒரு குழப்பம் பண்ணி விட்டாரு. நீங்க திருடல, நீங்க இங்க இருக்கீங்க, ஒருவேளை அவன் திருடி இருக்கலாம் இல்லையா? ஆமா இருக்கலாம், நான் நாகப்பட்டினம் தான் போறேன், என்ன பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன் வந்துட்டேன். எதுக்கு புத்தர் சிலையை தூக்குறது? அவன் வந்து அழகா அந்த ஸ்தபதி சொன்ன மாதிரியே புத்தர் சிலையை தூக்கிட்டார். பெரிய சிலை, 8-9 அடி இருக்கு, பெரிய கோல்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு, தங்கத்தாலான சிலை, புத்தருடைய விக்கிரகம் தூக்கிட்டார் ஆழ்வார். அடுத்த நாள் கோயில்ல வந்து எல்லாம் பதட்டமா கோயில் பூரா தேடுறதுக்கு புத்தருடைய விக்கிரகத்தை காணும்.
ரெண்டு ஸ்தபதிக்கும் பிடிச்ச ஆளை ராஜா வந்து ஆளை அமைச்சு கூப்பிட்டு வர்ற. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் எடுக்கல. அப்ப எப்படி என்ன நடந்தது, இந்த ரகசியம் யாருக்கு தெரியும், எப்படி போச்சு? பாலியில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆழ்வார் தான் எடுத்துட்டு போயிருக்கணும். ஏன்னா இந்த ரகசியம் நம்ம 2 பேருக்கு தான் தெரியும். 3வது நான் சொன்னது ஆழ்வார்கிட்ட சொன்னேன். அப்ப ஆழ்வார் தான் எடுத்துருக்கணும். பஞ்சாயத்தாயி ஆழ்வாரை பிடிச்சிட்டாங்க. கொள்ளிடக்கரைக்கு வந்துட்டாங்க உத்தமர் கோயில்ல. ஆழ்வார் என்ன பண்ணுவாரு, புத்தர சிலையை கடத்தி வந்து அந்த விக்கிரகத்தை உருக்கி அதை சேல் பண்ணி கோயில் கட்டி முடிச்சிட்டாரு. எல்லா மதுள் சூழலா கட்டி புதுசாக்கி அற்புதமா கைங்கரியம் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்ப என்னாச்சு, வழக்காயி 2 ஸ்தபதிகள் ஊர்க்காரங்களோட விட்டாங்க ஆழ்வார் இருக்கிற இடத்துக்கு. எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க ஏமாத்திட்டீங்க, நீங்க தான் புத்தர சிலையை கடத்தி இருக்கணும், மரியாதையா சிலையை திரும்ப கொடுங்க, விக்கிரகத்தை கூட எங்க வச்சிருக்கீங்க, என்ன பண்ணிக்கிறீங்க? ஆழ்வார் சொல்லி எனக்கு தெரியாது, நான் ஒண்ணு எடுக்கல. இல்ல நீங்க ஏமாத்துறீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க தான் எடுத்திருக்கீங்க, எங்க வச்சிருக்கீங்க? சரி இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? புத்தர் சிலை வேணும், அவர்கள் தானே. சரி போங்க, இப்ப என்கிட்ட இல்ல, இன்னைக்கு நீங்க போயிட்டு இந்த நட்சத்திரத்துல இந்த திதியில நீங்க வாங்க, நான் சுண்டு விரல் குறையாம புத்தர் சிலை கொடுக்குறேன், சுண்டு விரல் அளவு குறையாம புத்தர் சிலையை தரேன். இவங்களும் இந்த ஆழ்வாரோட பேச்சை நம்ப முடியாது, யாரும் ஏற்கனவே ஒரு தடவை ஏமாத்திட்டாரு. பாக்கு வியாபாரிட்ட என்ன பண்ணாரு, அரை பாக்குக்கு வந்து ஏமாத்தி ஒட்டுமொத்த பாக்கி வாங்கின ஆளு இவரு திரும்ப ஆழ்வார். அப்ப என்ன பண்ணாங்க, நீங்க எழுதி கொடுங்க, உங்களை நம்ப முடியாது, நீங்க பேச்சு மாறுவீங்க, நீங்க எழுதி கொடுங்க. அப்ப திரும்ப ஒரு லெட்டர்ல எழுதி கொடுத்தாரு, இந்த மாதிரி நாகப்பட்டினத்தில் உள்ள புத்தர் சிலை விக்கிரகம் சுண்டு விரல் குறையாமல் திருப்பி தரப்படும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாரு. இவங்களுக்கு கடுதாசி எடுத்துட்டு திரும்ப வந்துட்டாங்க. அவர் சொன்ன மாதிரி ஒரு முகூர்த்தம், ஒரு நட்சத்திரம் அன்னைக்கு, அந்த திதி அன்னைக்கு வராங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் வந்துட்டோம் பாருங்க, நீங்க கொடுத்த லெட்டர் இருக்கு, எங்க விக்கிரகம்? அப்ப ஆழ்வார் என்ன பண்ணாரு, சுண்டு விரல் சைஸ்ல ஒரு புத்தருடைய விக்கிரகம் எடுத்துட்டு வந்தாரு. வச்சுக்கோங்க, என்னது ஏமாத்து வேலையா இருக்கு, அவ்வளவு பெரிய விக்கிரகத்தை கடத்தி வந்து அதை வித்துட்டு சுண்டு விரல் சைஸ்ல கொடுக்குறீங்க, நீங்க எப்பேற்பட்ட ஆள் நீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கு படிங்க. நீங்க கடிதத்தில் என்ன எழுதியிருக்கு, விக்கிரகம் சுண்டு விரல் குறையாமல் கொடுக்கப்படும். அது என்ன பண்ணாரு, விக்கிரகத்தோட சுண்டு விரல் சைஸ்ல ஒரு புத்தர் சிலை பண்ணி கொடுத்துட்டாரு. இவங்கெல்லாம் வந்து அவர்கிட்ட ஏமாந்து போய் திரும்ப ஏமாற்றத்தோட திரும்ப வந்தாங்க. இப்படி வழிப்பறிப்பான்றது, கொள்ளை அடிக்கிறது வந்து ஒரு தர்மமான செயல் அல்ல. ஆனா பகவானுடைய சேவைக்காக திருமங்கையாழ்வார் அதை செய்தார். ஒரு முறை பகவானே வந்துட்டார். பகவான் ரங்கநாதன் லட்சுமி தேவியும் வராங்க நடுராத்திரியில. திருமங்கையாழ்வார் என்ன பண்றாரு, வழிப்பறி பண்றாரு. பகவானுடைய காலில் இருந்து மெட்டியை பிடிச்சு இழுக்கிறார். உருவு பார்க்கிறார், முடியல, பல்ல கொண்டு கடிக்கிறார். நம்ம புரிஞ்சுக்கிட்டார், இவர் வந்து சாதாரணவரல்ல, பரம புருஷோத்தமனால வருவதற்கு இப்படி ஒரு அன்பு பரிமாற்றம். அப்போ சில வேலைகள்ல பக்தர்கள் தர்மத்துக்கு புறம்பா செயல்படுற மாதிரி இருக்கும், முரண்பாடா இருக்கும். ஆனா அது பகவத் சேவைக்காக. அப்ப கோவிந்தா மனசுல என்ன நினைச்சுக்கிட்டாரு, பகவான் சேவைக்காக அவர் தாண்டி வந்தது அபராதம், குற்றம் தான், அதுக்கு நரகம் உண்டு. ஆனா அதே சமயம் என்னுடைய புலத்திற்காக நான் திரும்பி அவர் தாண்டி போக மாட்டேன், அது எனக்கு அபராதம், அதை கண்டு நான் அச்சப்படுறேன், பயப்படுறேன், எனக்கு பாவம் வந்து சேரும். இதே போல திருமங்கையாழ்வாருடைய வாழ்க்கையில நடந்தது. இந்த செவரு கட்டிட்டு இருந்தவங்க எல்லாம் கூலி அதிகமா கேட்டு தகராறு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆழ்வாரே, எங்களுக்கு கூலி பணம் சேர்த்து கொடுத்தா தான் வேலை பண்ணுவோம், இது நாள் வரைக்கும் வேலை பார்த்த கூலி பணத்தை முதல்ல கொடுங்க, சேர்த்து கொடுங்கன்னு ஒரே தொந்தரவு பண்றேன். ஆழ்வார் அவங்க தொந்தரவு பண்ணி அப்ப ஆழ்வார் என்ன பண்ணாரு, சரி என் கூட வாங்க, கொள்ளிடம் ஆற்றின் அந்த கரையில, கொள்ளிடம் ஆற்றினுடைய அந்த கரையில உங்களுக்கு நான் வந்து காவிரி மண்ணில் நான் வந்து புதையில வச்சிருக்கேன், அதை எடுத்து தரேன், நீங்க எல்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு படகு எடுத்துக்கிட்டு படகுல எல்லாம் கூட்டிட்டு போறாரு. எல்லா வேலைக்காரர்களையும் கூட்டிட்டு போய் காவேரி ஆறு அந்த சமயத்துல கரை புரண்டு ஓடும். இப்ப கர்நாடகால மழை வந்ததை இங்க திருச்சியில தண்ணி வரும், வெள்ளம் போகும். முன்னெல்லாம் வந்து ஆழ்வார்கள் காலத்துல காவேரி ஆறு கரை புரண்டு ஓடும். கொள்ளிடம்ங்கிறது எவ்வளவு தண்ணி வந்தாலும் பற்றாது, அந்த கொள்ளிடம் எவ்வளவு தண்ணி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம். அது பிரம்மாண்டம், அப்படி ஒரு பெரிய பறந்து விரிந்த ஒரு பாதை அது கொள்ளிடம் ஆற்றங்கரை. அதுல நடு ஆத்துல காவிரி நதியில நடுவுல கூட்டிட்டு போவாரு. நதியும் ஆக்ரோஷமா போயிட்டு இருக்கு காவிரி ஆறு. நடு ஆத்துல போய் என்ன பண்ணுவாரு, படகை கவுத்து விட்டுருவாரு. படகை கவுத்து விட்டு ஆழ்வார் நீந்திக்கிட்டு இருப்பாரு, இவங்களாம் தண்ணியில மூழ்கிடுவாரு.
பின்ன தண்ணி மேல நடக்கிற சீடரன் ஒரு படகு எடுத்துட்டு வந்து ஆழ்வாரை கூட்டிட்டு போவார், அழைச்சிட்டு போவார். இவங்க எல்லாரையும் தண்ணியில மூழ்கி அடிச்சு கொண்டுட்டார். எல்லாரும் அவ்வளவுதான் முடிச்சு தண்ணியில மூழ்கி போயிட்டாங்க. இவங்க சொந்தக்காரங்கெல்லாம் என்னடா வேலைக்கு போனவங்க ஆளக்கானமே திரும்ப ஆழ்வார்ட்ட தகராறு பண்ண வந்துட்டாங்க. நீங்க தான் என்ன பண்ணிட்டீங்க, எங்க சொந்தக்காரங்கள பணம் கேட்டிருப்பாங்க உங்ககிட்ட, நீங்க பணம் கொடுக்காம அவங்களை கொண்டுட்டீங்க. நீங்க பயங்கர தகராறு. அந்த வேலைக்காரங்களுடைய கூலிக்காரங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், குழந்தைங்க, பெற்றோர்கள் எல்லாம் வந்து தகராறு பண்றது. அப்போ ரங்கநாதர் பேசுறாரு அசிரீரியில. ஆக்சுவலி ரங்கநாதர் இல்ல, அந்த இறந்து போனவங்க எல்லாம் பேசுறாங்க. அசிரீரி வானத்துல இருந்து அந்த மூதாதையர்கள், அந்த இறந்து போனவங்கள சொந்தக்காரங்க எல்லாம் பேசுறாங்க. சொல்றாங்க, ஆழ்வாரை தொந்தரவு பண்ணாதீங்க. ஆழ்வாருடைய அருளால நாங்க வைகுண்டத்தில் இருக்கோம், ஆழ்வாருடைய கருணையினால நாங்க எல்லாம் வைகுண்டத்தில் இருக்கோம். நீங்களும் ஆழ்வார் சொல்வது போல பயிற்சி பண்ணி நீங்களும் வைகுண்ட பிராப்தி அடையணும் அப்படின்னு அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்க. இப்படி பகவானுடைய பக்தருடைய வாழ்க்கையில நிறைய அற்புதங்களும் அதிசயம் நடக்கும். அப்ப சில வேளையில அவங்க தர்மத்துக்கு புறம்பா செயல்படுற மாதிரி இருக்கும். அது மிக உயர்ந்த தர்மம், அது பகவானை சேவிக்காக செய்யக்கூடிய. ஹரே கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீ பிரபா.